அருவிகளில் குளித்துவிட்டு வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி செய்ய காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர் செந்தில் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊற்றம் என்றும் அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இந்த வேளையில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் உலகமெங்கும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய அருவியில் குளித்ததற்கு பின்பாக பொழுதுபோக்கு என்பது ஒரு இல்லாத சூழ்நிலையில் தான் உள்ளது. எங்களுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு சுற்றுலாத்தலம் இல்லைங்க. இந்த படகுக்குள்ளே இருக்குது, யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க, இன்னும் ஓப்பன் பண்ணியே இருக்குது, யூஸ் பண்ண முடியல. அது போக பார்க் எதுவும் இல்லை எங்களுக்காக. அதை சுற்றுலாத்தலம் வந்து அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இங்கே எல்லா குற்றாலம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். பொழுதுபோக்கு மட்டும் ஒரு இடம் உட்காருறது, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் குறையா இருக்குது, வேறு ஒன்று. போட்டிங் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா அம்யூஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணி விட்டால் இந்த டயத்தில் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் வர்றவங்க வந்து குளிக்கிறவங்க செய்கிறவங்க இங்கே நல்லா போட்டிங் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க, கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் கொஞ்சம் நல்லா. சுற்றுலாத்துறையின் சார்பாக ஐந்தருவி செல்லக்கூடிய வெண்ணமடை குளத்தில் இருந்து படகு குழாமை விரைவில் திறக்க வேண்டும் என்பதே இங்குள்ள சுற்றுலா பயணியுடைய எதிர்பார்ப்பாகவே உள்ளது.